கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளராக களம் காண்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நாடு போற்றும் உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி மலைப்பகுதி, கிராமம் மற்றும் நகர்ப்புறம் ஒரு கலவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியிலே ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது மற்றும் வளர்ச்சி திட்டங்களும் கிணத்தில் போட்ட கல்லாக பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி அதிமுகவும் தொடர்ந்து தேர்தலுக்கு வாக்குறுதியாக மட்டும் சொல்லிக்கொள்ளக்கூடிய பல வளர்ச்சி திட்டங்கள் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் கிடப்பில் கிடப்பது இந்த பகுதி மக்களை மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கிறது. நான் வெற்றி பெற்றால், நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றால் முதல் 100 நாளில் அனைத்து தாலுக்காவிலும் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினருடைய எம்பி அலுவலகத்தை நிறுவுவேன். ஏனென்றால் இந்த தொகுதி பூண்டியிலிருந்து மடத்துக்குளமும் அந்த பக்கம் வால்பாறை வரைக்கும் இருக்குது. மக்கள் எளிதாக இதுவரை எந்த எம்பியும் பார்க்க முடியதில்லை. அதை முதல்ல போக்கணும், மக்கள் கோரிக்கை வாங்கணும். ஒவ்வொரு தாலுக்காவிலும் என்னுடைய அலுவலகத்தை நிறுவுவேன். இந்தபடியாக வெள்ளலூர் குப்பை கிடங்கு 22 வருஷமாக இந்த பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கிறது. முதல் 100 நாட்களுக்குள்ள ஒரு மத்திய சுகாதாரத்துறையுடைய ஒரு குழுவை அமைப்பேன். இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக டெல்லியிலிருந்து அந்த குழுவை உடனடியாக 100 நாட்களுக்குள் அமைப்பேன். அதே போல பாரத் தேங்காய் எண்ணெய் விவசாயிகளுடைய தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் வண்ணமாக ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றன் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாத திமுக அரசு. ஆனால் மலிவு விலை பாரத் அரிசி, பாரத் பருப்பு போல பாரத் தேங்காய் எண்ணெயை நாடு முழுக்க அறிமுகப்படுத்தி தென்னை விவசாயிகளோட வாழ்வை ஏற்றம் பெற செய்வேன். அதை 100 நாட்களுக்குள்ளே அதை அந்த மாதிரி அறிவிப்பேன். இந்த மாதிரி பல கனிம வள கடத்தல் கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. முதல் 100 நாட்களுக்குள்ளே அந்த கேரளாவுக்கு கடத்தப்படும் முறைகேடாக கனிம வள கடத்தலை தடுத்து நிறுத்துவேன். இதெல்லாம் முதல் 100 நாட்களுக்குள்ளே நான் செய்யக்கூடிய பணிகள். இதை தாண்டி போத்தனூர் ரயில் நிலையத்தை ரயில் மூலியமாக அரசாணையில் இடம்பெற செய்வேன். இதுவும் 100 நாட்களுக்குள்ளே முடிப்பேன். இதை தாண்டி இந்த உடுமலை மடத்துக்குளமுடைய பகுதியில் கரும்பு விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்துக்கு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை நலிவடைந்து கிடக்கிறது. திமுக அரசு அந்த சர்க்கரை ஆலைக்கு மட்டும் நிதி ஒதுக்காமல் மூடப்பட்டு இருக்கிறது. மத்திய அரசால் நிதி பெற்று 5 ஆண்டுகளுக்குள்ள அதை நிச்சயமாக மீண்டும் புதுப்பொலிவுடன் புது இயந்திரத்துடன் இயங்க செய்வேன். தென்னை விவசாயிகள் இந்த பகுதியோட தண்ணி பிரச்சனைக்காக கேரள, தமிழ்நாடு இரு மாநில அரசுடன் பேசி ஜல்ஜீவன் நீர்வளத்துறை அமைச்சருடைய முயற்சியால் நிச்சயமாக நரேந்திர மோடியுடைய ஆசையால் ஆனமலையார் நல்லாறு திட்டம் 50 ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி விவசாயிகளுடைய நீர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவேன். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டாஸ்மார்க் மூடணும், கல்லுக்கடையை இறக்குவதற்கு கல் இறக்குவதற்கு கோவை பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட சூலூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றியக்கூடிய அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்றால் ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் 31 ஆண்டுகள் ஏழை எளிய மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதுவேறு விசைத்தறி தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்து கடன் வழி தெளிவு அரசு. அதேபோல் பள்ளி குழந்தைகளுக்கு பாடப்புஸ்தகத்திலிருந்து லேப்டாப் வரை 16 ஒழுங்குகளை கொடுத்து கல்வித்துறையில் ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதற்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயலாற்றி தமிழகத்தை முதன்மை மாநிலமாக கொண்டு வருவதற்கு செயலாற்றினார்கள். அதேபோல் தொழில்துறை சிறந்து விடக்கூடிய அளவுக்கு தங்குதடைந்த மின்சாரத்தை கொடுத்து தொழில்துறை அமோகமாக 3 ஆட்சி காலத்திலும் அதேபோல் அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் இருந்தது. இதுக்கெல்லாம் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இப்போ இருந்து விட்டிருக்கிறார்கள். திட்டங்களை கொடுத்து வாக்கு சேகரி அரசம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நம்முடைய கலைத்துறையை போய் திட்டியே வாக்கு சேகரிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அவன் ஆட்சியில் எதுவுமே கொண்டு வர முடியல. அவங்க வேறு வழி இல்லாமல் நம்முடைய பொய்ச்சாலை திட்டி தான் வாக்கு சேகரிக்கிறார்கள். இப்போ அன்றாட மக்கள் என்ன அனுபவிக்கிறார்கள் என்பதை கீழே இருந்து பார்த்தா தெரியும். நாங்கள்லாம் மக்களோடு மக்களாக வாழ்கிறவர்கள். அதனால் ஒரு ஊராட்சி மன்றத்திலாக இருந்து கீழ்த்தட்டு மக்களோடு இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கீழே இருக்கிற மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருப்பதும் தினம் தினம் நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இருக்கின்ற கைத்தறி நெசவாளர்கள் வாழ்க்கை நம்முடைய அம்மா காலத்தும் சரி, அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தும் சரி, நூற்றிலெல்லாம் நல்ல முறையை கிடைத்து நல்ல கூலி கிடைத்து அவருடைய வாழ்வாதாரம் நல்ல முறையாக இருந்தது. அதேபோல்
பவர்லூம் தொழில் நம்முடைய ஆட்சி காலத்தில், அம்மா ஆட்சி காலத்திலும் சரி, எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி, அற்புதமாக டெக்ஸ்டைல் தொழில் நடந்து கொண்டிருந்தது. இப்போ அதெல்லாம் ஸ்கிராப் போடக்கூடிய, பழைய இரும்புக்கு போடக்கூடிய அளவுக்கு அந்த தொழிலெல்லாம் நொய்ந்து விட்டது. அதே போல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு மண் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு லோடு மண் எடுக்கலாம். இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி 7000 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு நல்ல மண் கிடைக்கிறதில்ல. அதில் மக்கள் துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். அதே மின்கட்டண உயர்வு இதில் மிகவும் பாதிப்படைவது சிறு குறு தொழில்கள், தொழிற்சாலைகள். சிறு குறு தொழில் இருக்கிறவர்கள்லாம் அதிகமான மின் கட்டத்தினால் அந்த தொழிலெல்லாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதுக்கு மேலாக மத்திய அரசின் மூலம் ஜிஎஸ்டி வரி, இந்த ஜிஎஸ்டி வரி போட்ட பிறகு பார்த்திங்கன்னா தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நைவடைந்து இது தொழிலை சுத்தமாக நிற்கக்கூடிய அளவுக்கு இது வந்துவிடுது. ஜிஎஸ்டி மாநாட்டை கூட்டுகிறார்கள், நம்முடைய அமைச்சரெல்லாம் செல்கிறார்கள். அவர் வைத்த கோரிக்கை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்க வேண்டும். அப்போ சிறு குறு தொழிலுக்கென்று அந்த ஜிஎஸ்டி வரியை குறைத்திருந்தால் இன்று நம்முடைய காடா தொழிலானாலும் சரி, அதேபோல் கிரைண்டர் போன இங்கே இருக்கின்ற கோவை மலையில் இருக்கிற சிறு குறு தொழிலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அவர்கள் மத்திய அரசும் மாநில அரசும் பலமுறை கோரிக்கை வைத்து இதுவரை செவிசாய்க்கவே இல்லை. அதனால் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்படையக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்கள் மட்டும் இருக்கிறார்கள். இது வேலை வாய்ப்பே இல்லை. கர்நாடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த நிறுவனத்தில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் யாருக்குமே அறிமுகம் இல்லை. இப்போ நீங்கள் போய் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். நாங்கள் கட்சிக்காக சொல்கிறது நினைக்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற வேட்பாளர் யார் பேரை சொல்லுன்னு கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் யாராவது பேச தெரியுமா? அவர் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா பேசிக்கிறாரா, அல்லது தமிழக அரசு திட்டங்களை பற்றி பேசிக்கிறாரா? இது வரைக்கும் அறிமுகம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடைத்தேர்தலில் நின்று எல்லோருமே ஏகபத்த தமிழ்நாட்டுக்கு அனைவருமே அவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சு மேயராக ஆக்கணும். ஆனால் அவர் நம்முடைய இயக்கத்தை ஆட்சி மாற்றம் பெறுவதற்கு நம்ம இயக்கத்தை மாறி இன்று திராவிட முன்னேற்றத்துக்கு சென்று விட்டார்கள். எனவே யார் ஒரு இயக்கத்துக்கு பாடுபட்டு பதவி வாங்குகிறார்களோ, மாறுகின்ற இவர்களெல்லாம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் அவருக்கு யாராவது துரோகம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கை வீணாகி போய்விடும் என்பது பல உதாரணங்கள் கூற வேண்டும். அந்த வகையிலே ராஜ்குமாருடைய வெற்றி என்பது ஒரு காணல் நீராகத்தான் இருக்கிறது நம்முடைய தொகுதியை பொறுத்தளவில். இப்போ அவர் முதல்ல சுமூகமாக பிரச்சாரம் பண்ணி பார்த்தார், ஆதரவில்லை. எப்பயுமே யாரும் சுமூகமாக போவாங்க. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி இது திசை திருப்பருக்கு முயற்சி செய்வாங்க அரசியல்வாதிகள். அந்த வகையில் இவர் இப்போ திசை திருப்பருக்கு பார்க்குறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் 2024 தலைமை மாறுங்கிறார். எப்படி 2,10,00,000 தொண்டர்கள் ஒன்று கூடி இங்கே இருக்கின்ற பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து இன்று நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் வந்திருக்கிறார்கள். ஏகமனதாக எதிர்ப்பே இல்லாமல் வந்திருக்கிற பொதுச்செயலாளர்கள் நம்முடைய பொதுச்செயலாளர் கூறினார்களை நீங்கள்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொன்னார்கள். அதுபோல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் நம்முடைய டெல்லி தலைமை யார் கூறுதோ அவங்க தலைவராக இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள். அந்த வகையிலே நம்முடைய இயக்கத்தை பொறுத்தளவில் அவர் என்ன கூறினாலும் அவருக்கு ஒரே வலுவை இன்றைக்கி மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறதா. பரமசிவன் கழுத்து இருந்தால் பாம்பு சொல்லிச்சு கருடா சவிக்குவான்னு கேட்டதில்ல. அந்த மாதிரி இவர் அந்த பாம்பு சவிக்குவான்னு கேட்ட மாதிரி இப்போ கேட்டுக்கிறாரு. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லையே சவிக்கணும், எல்லாமே சவிக்கணும்னு சொன்னாங்க. அந்த வகையில் அவர் இருக்கிற இடத்துல இருந்துட்டால் அவருக்கு சவிக்கும் தான். அதை விட்டுட்டு ஏதாச்சும் மாற்றி பேசினா அவருடைய திசை மாறும், எதிர்காலம் மாறும் என்ற நேரத்தில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கேன். கே ராமச்சந்திரனை பொறுத்தளவில் நல்ல படித்தவர், பண்பாளர், நம்முடைய அரசியல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தகப்பனாருக்கும் அவருடைய தாய்க்கும் திருமணம் செய்து வைத்தவர். இவருக்கு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பெயர் வைத்தவர். அன்னைக்கே இவருக்கு யோகம் வந்துச்சு. அன்னைக்கே இவருக்கு புரட்சித் தலைவி அம்மா எப்பொழுது ராமச்சந்திரன் பெயர் வச்சாரோ, புரட்சித் தலைவருக்கு பின்னால் ஒரு ராமச்சந்திரனாக நம்முடைய கொங்கு மண்டலத்திலே உருவாகி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சேவையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். எளிய தொண்டன், எல்லோரும் சுமூகமாக படக்கூடியவர், 4 மொழி தெரிந்தவர். எனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து வைக்கின்ற கோரிக்கையை இந்த மொழியில் வேறு பேசி அதை பெற்றுக் கொடுப்பது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுது ஒரு வெற்றி வாய்ப்பு நம்முடைய சூலூர் தொகுதி பொறுத்தளவில் பிரகாசமாக இருக்கிறது என்பதை பொதுமக்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பசுமை நிழல் விஜயகுமார், பேரூராட்சி மன்ற உறுப்பினர், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர், கோவை தெற்கு. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர், இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் கணபதி ராஜ்குமார் அவர்களின் வெற்றி விகிதம் மாண்புமிகு முதல்வர் கோவைக்கு வந்து சென்ற பின்னர் இரட்டிப்பாகியிருக்கிறது. அந்த அளவிலே கடுமையான களப்பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் கோவையின் வளம் பறிபோய்விடக்கூடாது என்பதுதான்
மக்களிடையே நாங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் மகளிர் உரிமை தொகை பெறும் தாய்மார்கள், காலை சிற்றுண்டி உணவினால் பயன்பெறும் குழந்தைகள், புதுமை பெண் திட்டத்தினால் பயன்பெறும் மாணவிகள், இலவச பேருந்து பயணத்தினால் பயன்பெறும் மகளிர்கள் எல்லோரும் திரண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இது போன்ற ஒரு தேர்தலை இதுவரை சந்திக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் மகளிருடைய ஆதரவு இதுவரை எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளுக்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது என்பதை களத்திலே நேரடியாக பார்த்தவன் என்கின்ற முறையிலே இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணாமலை அரசியல் லாபத்திற்காக நாளொரு மேனி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறார். நேற்று கூட காமாட்சிபுரத்திலே இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கின்ற விதியை உடைத்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். அத்தனை ஊடகங்கள் அங்கே இருக்கிறார்கள். அத்தனை பேர் செல்ஃபோனில் எல்லாம் பதிவு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர் பிடித்தது தான் முயலுக்கு 3 கால் என்கிற மாதிரி பண்ணலாம், கையெடுத்து கும்பிடலாம், நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் 10 மணிக்கு மேல் பேசியிருக்கிறார் என்பதற்குண்டான ஆதாரங்கள் இருப்பதாக தகவல் வருகிறது. ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குங்க? ஏடிஎம்கே அது களத்தில் இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். உண்மையிலுமே நாங்கள் தினம் களத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு அதிமுக வந்து என்ன சொல்கிறது, 2 பேரும் ஒரு கூட்டணி அமைத்து வேலை செய்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியாது என்பது தெரியும். சுமார் 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் கோவையில் மலருவது 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லாரும் வந்து சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தோடு வாழ்கிற சூழ்நிலை இருக்கிறது. சிஏஏ உள்ளிட்ட சட்டங்களினால், இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட நடவடிக்கையால் இந்த மண்ணிலே மதவெறி மலர்ந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதைவிட நம்முடைய கல்வி வளமாக இருக்கட்டும், மனித வளம், தொழில் வளம், மொழி வளம், இது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சோறு, ஒரே சுடுகாடு என்கின்ற நிலையிலே மாற்றி விடுவார்களோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி கோவையில் வராது. கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலே அண்ணன் தம்பியை போல் கட்டி தழுவிக்கொண்டு இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள் என்று இளம் தலைவர் ராகுல் காந்தி அறைகோவலிட்டார். கரம் கோர்த்த நம்முடைய தளபதியார் அவர்களும் அவருக்கு ராகுல் காந்தியே வருக, இந்தியாவில் நல்லாட்சியை தருக என்று முழக்கமிட்டார். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு உணர்வாக இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நாம் ஏன் திமுக வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால், நம்முடைய கலைஞரை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், தமிழர்கள் இருந்த பள்ளத்திற்கு தமிழை கொண்டு செல்லாமல் தமிழ் இருந்த உயரத்திற்கு தமிழரை தோளில் தூக்கி சுமந்து சென்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆனால் இது அப்படி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு வளம், மொழி வளம், கல்வி வளம் இருக்கிற உயரத்திற்கு மற்ற மாநிலங்களை உயர்த்தாமல் அவர்கள் இருக்கிற பள்ளத்திற்கு நம்மை இழுத்து சென்று விடுவார்களோ என்கின்ற அச்சம். அதற்கெல்லாம் ஒரு உதாரணம்தான் நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்தது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவித இதற்கும் மக்கள் அடிபணிய மாட்டார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 1/4 நூற்றாண்டு கழித்து கோவையில் மலரும். தமிழகத்திலே கோவையின் வெற்றிதான் அதிகமாக பேசப்படும். ஒன்றிய பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் அந்த தொகுதியின், நெல்லை தொகுதியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்று காலை வந்த செய்தி 4 கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரன் அவர்களுடையது என்று முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவரை மிக மிக அருகில் அமர வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். இது உலகத்திற்கே தெரிய அப்பட்டமான உதாரணம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியல்ல, செய்த செயல்களை சொல்லி வாக்கு கேட்கிறது.